அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆத்துடைய நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். உறுதியான ஈமான் என்கிற தலைப்பின் கீழ் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும், அது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி திருமறை குர்ஆனிலும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் இறைவன் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக, எந்த துயரத்திலும் துன்பத்திலும் இறைவனிடத்திலே மீளக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். ஆழமாக உறுதியான ஈமான் இருக்க வேண்டும் என்பதை நாம் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வணக்கங்களும் அந்த வணக்கத்தினுடைய முக்கிய அம்சமாக இறையச்சத்தை தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நாம தொழக்கூடிய 5 நேர தொழுகை, ஃபஜ்ரிலிருந்து லுகர் வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனுடைய அச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஃபஜ்ருடைய தொழுகை, லுகரிலிருந்து அசர் வரை இறைவனுடைய அச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக லுகருடைய தொழுகை, அசருடைய நேரத்திலிருந்து மக்ரீபுடைய நேரம் வரை இறைவன் மீது ஒரு பயம் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அசருடைய தொழுகை, மக்ரீபிலிருந்து இஷா வரை இறையச்சம் மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்ரீபுடைய தொழுகை, இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரை இறைவன் மீது உள்ள அச்சம் இருக்க வேண்டும் என்பதற்காக இஷாவுடைய தொழுகை. இப்படி ஒவ்வொரு நேர தொழுகையும் இறைவனுடைய அச்சத்தை அதிகரிக்கக்கூடியதாக, குறையக்கூடிய அந்த நேரத்திலே இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக நாம தொழக்கூடிய 5 நேர தொழுகை அமைந்திருக்கிறது. அதே போன்று நாம செய்யக்கூடிய ஹஜ், திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். அந்த ஹஜ் செய்வதற்காக என்ன செய்யுங்க, பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்ளுங்கள். அப்படி திரட்டிக் கொள்வதிலே மிகச்சிறந்த திரட்டுதல் ஏற்பாடு என்னவென்றால், தக்குவா, இறையச்சத்தை எடுத்து செல்வதுதான் மிகச் சிறந்தது. காசு பணம் எடுத்து செல்வதை விட, பொருளாதாரத்தை எடுத்து செல்வதை விட எது அல்லாஹ்விடத்திலே தகுதியானது என்றால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறையச்சம். அப்ப இறையச்சத்தோடு நீங்க ஹஜ் செய்ய செல்ல வேண்டும் என்று ஹஜ் என்கிற வணக்கத்தை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம வைத்த இந்த நோன்பு, போன மாதம் நாம கடைபிடித்த கடந்த சில நாட்களுக்கு முன்னால் 1 மாத காலம் நாம வைத்த நோன்பு, அந்த நோன்பை பற்றி இறைவன் என்ன சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்ப எல்லா வணக்கங்களிலும் இறையச்சத்தை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அதற்குத்தான் இறைவன் கடமையாக்குகிறான் அனைத்து வணக்கங்களையும். அப்படி அந்த இறையச்சம் அதிகமாக கூடிய அளவிற்கு பல வணக்கங்களை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த இறையச்சத்தை போன்று நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் இறைவன் மீது கொள்ளக்கூடிய ஈமான், நம்பிக்கை. இறையச்சம் எப்படி முக்கியமானதோ அதே போன்று இறைவன் மீது உள்ள நம்பிக்கை மிகப்பெரிய முக்கியம். அந்த உறுதியான நம்பிக்கையின் மூலமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் பல காரியங்கள் இருக்கிறது. நல்லறங்கள். ஒரு மனிதன் பல துன்பங்களில் உழல்கிறான், பல துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறான். அந்த கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ முடிகிறது என்றால் அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அதிகமான இறை நம்பிக்கை தான் அடிப்படை காரணம். மாற்று மத மக்களை பாருங்க, ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அடுத்த நொடி நான் செத்து போகணும்னு ஆசைப்படுறான், இறந்து போயிடணும். ஏன் இந்த உயிரோடு இருந்து இந்த உலகத்துல நான் என்ன சாதிக்க போறேன், இவ்வளவு துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டேன், இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு பல மாற்று மத மக்கள் நம்புறாங்க, நினைக்கிறாங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, துன்பம் அவருக்கு ஏற்பட்டது என்றால்
இதற்கு அடுத்த நொடி நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் இறைவனை நம்பக்கூடிய இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பார்? ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார், ஒரு துன்பத்தை கஷ்டத்தை பார்க்கிறார், அதை சந்திக்கிறார். அந்த நொடியிலேயே அந்த துன்பத்திற்குண்டான அந்த துன்ப நேரத்திலே இறைவனை நினைவு கூறுகிறார். இறைவன் மூலமாக இந்த துன்பம் நமக்கு வந்திருக்கிறது, நாம் சகித்துக் கொள்வோம், இந்த துன்பத்தை சகித்துக் கொண்டால் மிகப்பெரிய கூலி நமக்கு இருக்கிறது என்று உள்ளத்திலே ஆழமாக பதிந்த அந்த நம்பிக்கை அவருடைய அந்த மிகப்பெரிய துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக அமைந்திருக்கிறது. நபிகளார் காலத்தில் வாழ்ந்த பல சகாபாக்கள் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில படக்கூடிய அந்த கஷ்டங்களை பற்றி நபிகளார் அவர்கள் பார்க்கிற பொழுது, இதன் மூலமாக இதை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு மிகப்பெரிய அளவிற்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒரு கருப்பு நிற பெண்மணி, ஒரு சகாபிய பெண்மணி நபிகளார் இடத்துல வந்து முறையிடுறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வலிப்பு நோய் தீர வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் கையேந்தி எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ பொறுத்து கொண்டால் உனக்கு இறைவன் சொர்க்கத்தை தருவான், இல்லை என்றால் நான் இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுத்துக் கொள்கிறேன், என்னுடைய இந்த நோய் கஷ்டத்தை நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம்தான் வேண்டும். இறைவனிடத்திலே நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது என்னுடைய ஆடைகள் விலகிக் கொள்கிறது, ஆடைகள் விலகாமல் இருப்பதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதற்காக மட்டும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். நோய் ஏற்பட்ட அந்த பெண்மணிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நோயை நீ சகித்து கொண்டால், இறைவனுக்காக பொறுத்து கொண்டால் இதிலே உனக்கு நன்மை கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், நோயால் அவதிப்படக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. பாதிக்கு பாதி ஜனத்தொகை மக்கள் நோயால் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த நோயினுடைய தீவிரம் தாங்க முடியாமல் கருணை கொலை செய்து விடலாமா என்றெல்லாம் அந்த குடும்பத்தினர் யோசிப்பாங்க. என்னுடைய மகனுக்கு ரொம்ப மிகப்பெரிய நோய், இவனால் பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்க முடியாது, கடுமையா சித்திரவதையா துன்பத்தை அனுபவிக்கிறான், அப்ப இவனை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க. அதுக்கு நீங்க அனுமதி தரணும், ஏன்னா அவங்களாக முடிவெடுத்து அந்த கொலையை செய்தால் அது கொலையாக மாறிவிடும். நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு கருணை அடிப்படையில் அவர்கள் கொலை செய்தால் அது கருணை கொலை என்று இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் இறப்பை தேர்வு செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே ஒருவன் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை சகித்துக் கொள்கிற பொழுது அவனுக்கு மிகப்பெரிய நன்மை இந்த உலகத்திலேயும் கிடைக்கிறது, மறுமையிலும் சொர்க்கம் என்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அவனுக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே உள்ளத்திலே அதிகமான அளவிற்கு ஈமான் இறை நம்பிக்கை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களை பார்க்கிறோமா இல்லையா? நபிகளாருடைய காலத்தில் சகாபாக்கள் எந்த அளவிற்கு ஈமானோடு உறுதியோடு இருந்தார்களோ, அதற்கு பிறகு வந்த தாபியன்கள், அதற்கு பிறகு வந்த தபா தாபியன்கள், அன்ற சிறந்த சமுதாயங்கள் 3 சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த சிறப்புக்குரிய சமுதாயத்தை போன்று பாலஸ்தீன மக்களுடைய உறுதியான நம்பிக்கையை நம்ம பார்க்கிறோம். குண்டுகளை போடுறான், கொலை பண்றான், பல ஆண்டுகள் போர் தினமும் நீடிக்கிறது, பல மாதங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது. அந்த போரை அனுபவித்திருக்க அந்த யுத்த காலத்தில் அந்த மக்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகிற அந்த நேரத்தில் கூட மார்க்கத்திலிருந்தும் சற்றிலும் பிசகாமல் உறுதியோடு இருக்கிறார்கள் என்றால் உறுதியான நம்பிக்கை தான் அடிப்படை காரணம். நம்மள என்ன செய்வோம், உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகையாவது நோன்பாவது என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனா பாலஸ்தீன மக்கள் என்ன செய்யறாங்க, உண்ண உணவு கிடையாது, அந்த நேரத்தில் நோன்பை கடைபிடிக்கிறார்கள். எப்ப உணவு வரும் தெரியாது, எப்ப உணவு நம்முடைய கையை விட்டு போகும் என்று தெரியாது. ஏன்னா அந்த அளவிற்கு உணவு எங்கேயாவது இருந்துச்சுன்னு வைங்க, அதை எடுத்து செல்லக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடியோ பார்க்கிறோம் சமூக வலைதளத்தில், கொட்டி கிடந்த அந்த சாப்பாடை அள்ளுவதற்காக சிறுவர்கள், பாலஸ்தீன சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்யறாங்க, போட்டி போட்டு அந்த மண்ணோடு சேர்த்து சாப்பாடை அள்ளி என்ன செய்யறாங்க, உணவு பொட்டலத்தில் போடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம்.
அவ்வளவு சிரமத்தை சந்தித்து என்ன செய்யறாங்க? நோன்பு வைக்கிறாங்க, சகர் செய்யறாங்க, இஃப்தார்ல நோன்பு திறக்கிறாங்க. இஃப்தாருடைய நோன்பு திறப்பினுடைய அந்த உணவு பொருட்களை எடுத்து பாருங்கள். அந்த வீடியோக்களை பார்க்கிறோம். புல்கள், ஆடு மாடு திங்கக்கூடிய புற்களை வச்சு என்ன செய்யறாங்க? நோன்பு திறக்கிறாங்க. எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று உறுதியா நிக்கிறாங்க. எங்கேயுமே தடம் மாறல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில குறைவு காணல. இவ்வளவுதான் அழுதாலும் புலம்பினாலும் இறைவன் எங்களுக்கு ஈடேற்றத்தை தருவான், இறைவன் இதைவிட சிறப்பான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படிங்கிற உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை, நாம பாடம் தரக்கூடிய ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன செய்யறோம்? சிறிய ஒரு அளவு கஷ்டம் வந்தாலும், சிறிய அளவு ஒரு துன்பம் வந்தாலும், சிறிய அளவு மன ரீதியான ஒரு பாதிப்பு வந்தாலும், எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்திலே எதற்கு இந்த வாழ்க்கை, ஏன் வாழ வேண்டும், ஏன் சிரமத்தை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் உள்ளத்திலே போடுவான். ஆனா அந்த மக்கள் பாருங்க, அவ்வளவு சிரமங்களை சந்தித்தும் கூட அவங்களுடைய மன உறுதி ரொம்ப ஆழமாக இருக்கிறது. இதை பார்த்து ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. மேகன் ரைஸ் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர், சமூக வலைதளத்தில் அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாற்று மத பெண்மணி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பார்த்து அந்த மக்களுடைய மனநிலையை ஆய்வு செய்யறாங்க. தினமும் போர் நடக்கின்றது. இதற்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே போர்கள் அப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பாலஸ்தீனத்திலே நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு யுத்த களமாக இருக்கிற அந்த நாட்டிலே இவ்வளவு சிரமங்களை சந்தித்தும் கூட மன உறுதியோடு இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய மன உறுதிக்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவு என்ன? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேதம் திருமறை குரான், பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த குரானின் மூலமாகத்தான் அவங்களுக்கு உண்டான ஒரு மன உறுதி, அவங்களுடைய அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த மாற்று மத பெண்மணி இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. இஸ்லாத்தை நோக்கி பல மக்கள் வர்றாங்க. அவங்க வருவதற்கு உண்டான காரணத்தை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகள் என்கிற அடிப்படையில் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அதே போன்று மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று இஸ்லாத்துக்கு வருவாங்க. அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து இந்த உலகத்தில் ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் தான் என்று புரிந்து கொண்டு வரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்மணி வித்தியாசமாக, யாருமே பார்க்காத ஒரு கோணத்தில் பாலஸ்தீன மக்களுடைய மன உறுதியை பார்க்கிறாங்க. மன உறுதியை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா, அப்ப அந்த மன உறுதியை நாம பாடம் கற்பிக்கக்கூடிய அதிகமான தகுதி இருக்கிறது. அதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி மன உறுதி நமக்கு வேண்டும். சாதாரண ரொம்ப சகஜமான அடிப்படையில் நம்முடைய உறுதி ஈமான் என்பது ரொம்ப இலகுவான அடிப்படையில் இருக்கிறது. ஒரு புயலுக்கு தாங்குமா என்று நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண காற்றுக்கே தாங்காது. அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறைவன் அல்லாத மனிதனிடத்தில், இறைவனுடைய ஆற்றல் இல்லாத மனிதனிடத்தில் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது என்று அவர்களை வணங்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். என்னத்தை கண்டாங்க? உள்ளத்துல ஈமான் குறைவு. சாதாரண ஒரு சிறிய ஒரு நோய், அந்த நோயினுடைய தீவிரம், துன்பம் தாங்க முடியாமல் தர்காவிற்கு செல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். சில மக்கள் என்ன செய்வாங்க? தாயத்தை முடிந்து கால்களில், கைகளில், கழுத்துகளில் மாட்டக்கூடிய மக்கள். மண் அல்லக்க தமீமத்தன் பகத அஷ்ரக்க, யார் ஒருவர் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. என்ன கைத்து மேல உனக்கு என்ன நம்பிக்கை? இது இஸ்லாம். அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கிற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு சாதாரண ஒரு மனிதன் தயாரிக்கிற கயிற்றில என்ன உனக்கு நம்பிக்கை? அப்படி நீ நம்பிக்கை கொண்டால் நீ முஸ்லிம் கிடையாது. நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டாய். ஒரு 10 பேர் 9 பேர் 10 பேர் கொண்ட குழு இஸ்லாத்தை ஏற்பதற்காக நபிலாவுடைய காலத்துல வர்றாங்க. 9 பேருக்கு ரசூல் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய கலிமாவை சொல்லி கொடுக்கிறாங்க. சொல்லி கொடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் விட்டுறாங்க. சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லா ஒருத்தரை விட்டுட்டீங்க? நான் வேண்டுமென்றே தான் அவரை விட்டு விட்டேன். ஏனென்றால் அவர் தாயத்தை மாட்டியிருக்கிறார். யார் ஒருவர் தாயத்தை தொங்க விட்டு இருக்கிற நிலையிலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவருடைய உள்ளத்திலே 2 நம்பிக்கைகள் இருக்க முடியாது. இறைவன் மட்டுமே இறைவன், அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன்னிடத்திலே தாயத்து தொங்க கூடாது. தாயத்து தொங்கினால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. முஸ்லீமாக இருந்து கொண்டு
5 நேரம் தொழுது கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஹஜ்ஜு செய்கிற அந்த நேரத்தில் தாயத்தை அணிந்து கொண்டு செய்றாங்க. இதை பார்க்கிற அரபிகள் என்ன செய்யறாங்க, ஏன்னா அது இப்படியெல்லாம் ஹஜ் பண்றாங்க, இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டு தூய்மையான எண்ணத்தோடு தூய்மையான அடிப்படையில் செய்யக்கூடிய இந்த ஒரு இபாதத்தை செய்யலாமா அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, அந்த இடத்திலேயே அவருடைய தாயத்தை அறுத்தி எறியக்கூடிய ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்கிறோம். தினந்தோறும் அப்படி ஒரு ஆளை பார்க்கிறாங்க. யாரு, இந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஆட்களா தான் இருப்பாங்க. அப்ப இப்படி குறைவான ஈமான் கொண்டவர்களாக இப்படிப்பட்ட ஆட்களாக நாம் இருந்தால் மறுமையிலே மிகப்பெரிய அளவிற்கு இழிவை நாம் சந்திக்க நேரிடும். பாலஸ்தீன மக்களை போன்று உறுதியான ஈமான் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் மறுமையில் தருவான். திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா, இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று கூறி சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே யார் உறுதியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்னு கூறி பல கடவுள்களை வணங்கக்கூடாது, அல்லாஹ் என்று கூறி அதிலே யார் உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவார்கள், அல்லா தகாஃபு பயப்படாதீர்கள், வலா தஹஸனு கவலைப்படாதீர்கள், வஅபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து இப்பொழுது நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று யார் உறுதியோடு ஈமானோடு இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி மலக்குமார்கள் இறங்கி சொல்லக்கூடிய சுப செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உறுதியான ஈமான் நம்மிடத்தில் இருந்தால் மறுமையிலே நேரடியாக சொர்க்கம்தான், நரகம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த உறுதியான ஈமான்ல ரொம்ப குறைவுடைய மக்களாக பெரும்பான்மையான மக்களை பார்க்கிறோம். இதுல நம்ம சரி செய்ய வேண்டும். இந்த இறையச்சத்திற்காக இறைவன் நோன்பை எப்படி கடமையாக்கி இருக்கிறானோ அதுபோன்று இறையச்சத்திற்கு நெருக்கமான ஒன்று இறைவன் மீது உள்ள நம்பிக்கை. முஸ்லிம்னா என்னங்க, இறைவனுக்கு கட்டுப்படுதல். முஃமின் என்றால் இறைவனை நம்புதல். இறைவனை நம்புதலுக்கும் இறைவனுக்கு கட்டுப்படுதலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வெளிப்படையான தோற்றத்தை வைத்து ஒருவரை முஸ்லிம் என்று நம்ம சொல்ல முடியும். ஆனால் வெளிப்படையான தோற்றத்தை வைத்து ஒருவரை முஃமின் என்று சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நம்ம சொல்ல முடியாது. ஏன், முஃமின் என்றால் இறை நம்பிக்கைக்கு உட்பட்டது, இறைவனுடைய நம்பிக்கை உள்ளம் சார்ந்தது. அப்ப இறைவனுடைய நம்பிக்கை இவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்தான் அறிய முடியுமே, அவருடைய இறைவன் அறிய முடியுமே தவிர எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராலும் அறிய முடியாது. அப்ப இறை நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தால்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும் என்பதை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு அதை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டது இறையச்சத்திற்காக. அந்த இறையச்சத்திலும் இறைவனுடைய நம்பிக்கை அதிகமாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்கிற அந்த செயல்பாடும் என்கிற பயிற்சியும் நோன்பிலே ஒளிந்திருக்கிறது, நோன்பிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய அம்சங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாலஸ்தீன மக்கள் படக்கூடிய துன்பங்களை நம்ம பார்த்து வருகிறோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இறைவன் பல வரலாறுகளை, நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாறுகளை வெறுமனே ஒரு கதைகளாக நம்முடைய மக்கள் படித்து வருகிறார்களே தவிர அந்த வரலாற்றின் மூலமாக கிடைக்கிற படிப்பினை என்ன, பாடம் என்ன என்பதை பெரும்பாலும் புரிந்து கொள்வது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி இறைவன் பல்வேறு இடங்களில் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த மூசா நபி வரலாற்றின் மூலமாக நாம பெற்ற படிப்பினை என்ன, நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், யாரை பற்றி சொல்லுகிறான், எவரை பற்றி சொல்லுகிறான் என்றெல்லாம் புரிந்து கொள்ளாததின் விளைவாக மிகப்பெரிய துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம் இந்த உலகத்துல. திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து வெறுமனே அரபி மொழியில் மட்டும் படிப்பது ஒரு பக்கம் நன்மை கிடைத்தாலும் இன்னொரு பக்கம் இறைவன் சிந்திக்க சொல்கிறான். இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், நல்லவர்களை பற்றி அவர்கள் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது அவர்கள் தமது இறைவனின் வசனங்களின் மூலமாக அறிவுரை செய்யப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா,
அவற்றின் மீது செவிடர்களாக குருடர்களாக விழமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி எடுத்து சொல்லப்பட்டால் அறிவுடையவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் என்ன செய்வாங்கன்னா, இறைவன் இந்த வசனத்திலே என்ன சொல்லி இருக்கிறான், எதை பற்றி பேசுகிறான் என்பதை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் திருமறை குர்ஆன் வசனத்தை பற்றி ஆய்வு செய்வது கிடையாது. அந்த ஆய்வு செய்யாமல் இருந்தால் அதன் மூலமாக பல்வேறு பின்விளைவுகள் நமக்கு ஏற்படும் என்பதை பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வேற இது வேற என்று நம்ம புரிந்து கொள்வோம். ஆனால் இரண்டும் ஒன்றுதான். யூதர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுறான். யூதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை மூசா நபிக்கு கொடுத்தார்கள், அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூதர்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய மாட்டார்கள், உங்களுக்கு தீமைதான் துன்பத்தை தான் பரிசாக தருவார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபி ஒரு யூதனுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த உதவியை பெற்றுக்கொண்ட அந்த யூதன் என்ன செய்யறான், மூசா நபிக்கு மாற்றமாக மூசா நபியுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஃபிரௌன் இடத்திலே காட்டி கொடுத்த ஒரு கயவனாக இருந்தான் என்று யூதனுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கு என்னதான் நீங்க நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. நீங்க அறிவுபூர்வமாக அவர்களை அணுக வேண்டும். வெறுமனே அவங்களுக்கு உதவி செய்யற பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்று அவங்களுக்கு முழுமையான அளவிற்கு நீங்க உதவி செஞ்சா, அவங்களுக்கு முழுமையான அளவிற்கு நீங்க பணிவை காட்டினால் அவங்களுக்கு உங்களுக்கு தீமைதான் செய்வார்கள் என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். பாலஸ்தீனத்தில் அதுதானே நடந்துச்சு. இஸ்ரேலிலிருந்து விரட்டப்பட்ட யூதர்கள் பாலஸ்தீனத்துக்கு வந்தாங்க. வந்தவங்களுக்கு யார் உதவி கொடுத்தா, பாலஸ்தீன முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, பரவாயில்ல எங்களுடைய இடத்துல இருந்துக்குங்க, எங்களுடைய வீட்டில் இருந்துக்குங்க என்று அவங்களிடத்துல இருந்த வீடுகளை கொடுத்தாங்க, அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை கொடுத்தாங்க. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட யூதர்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் பல ஆண்டுகள் கழித்து என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீன மக்களிடத்தில் பல்வேறு இடங்களை விலைக்கு வாங்கி அந்த நாட்டை சொந்தமாக்கி அந்த மக்கள் அந்த நாட்டிலே இல்லாத அளவிற்கு ஒரு 75% இடத்தை அவன் என்ன செஞ்சுட்டான், ஆட்டை போட்டான். நெருக்கடியற்ற நிலையில் வந்த யூதர்களுக்கு உதவி செய்த பாலஸ்தீனர்களுக்கு 75% பாலஸ்தீனுடைய இடத்தை அபகரித்து 25% தான் உனக்குன்னு கொடுத்தான். கொடுத்ததோடு விடல, அந்த 25% எனக்கு வேணும் என்று போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்றளவும். ஹமாஸ் எதுக்கு எதிர்த்து போரிடுகிறது, அந்த 25% அவன் என்ன செய்யறான், ஆட்டை போட வர்றான். எங்களுக்கு அதையும் கொடு, இந்த நாட்டில் நீ இருக்கவே கூடாது, நீ செத்து ஒளி நாசமா போ அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் மீது கடுமையான அளவிற்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் தாங்க முடியாமல் தான் ஹமாஸ் போன்ற இயக்கங்கள் என்ன செய்யறான், பதில் தாக்குதலை கொடுக்கிறான். அவங்க தாக்குதல் பண்றாங்க, அதனுடைய பதிலடியாக இவர்கள் திருப்பி தாக்குகிறார்கள். அப்ப இந்த அளவிற்கு பாலஸ்தீன மக்கள் திருமறை குர்ஆனை படித்திருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளை படித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் அவங்க படிக்கல. யூதர்களை பற்றி அல்லாஹ் தெளிவா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க எப்படிப்பட்ட கேடு கட்டவர்கள் என்பதை எல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதையெல்லாம் சரிவர புரிந்து கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அவர்களை இந்த அந்த நாட்டிலே அனுமதித்து அவங்களிடத்திலே தன்னுடைய நிலங்கள், இடங்கள், பொருளாதாரம் அனைத்தையும் தாரை வார்த்து நிர்கதியற்ற நிலையிலே பாலஸ்தீன முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே திருமறை குர்ஆன் வசனம் என்பது, வரலாறுகள் என்பது வெறும் கதை கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் தூங்குவதற்காக சொல்லப்படுகிற கதைகளை போல ஒரு கதை கிடையாது. அந்த வரலாற்றிலே பல்வேறு விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது, நாம பெறக்கூடிய பாடம் அதிலே ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து படிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.